வணக்கம். இது வன்னி ப்ராப்பர்ட்டிஸ். நான் உங்கள் மயூரன். யாழ்ப்பாணம் சாவகச்சேரி பகுதியில் 2.5 பரப்பு காணி ஒரு அழகிய வீட்டுடன் விற்பனைக்காக வந்துள்ளது. இந்த காணி தொடர்பான முழுமையான விவரம் தான் இந்த காணொலியில் நாங்கள் பார்வையிட இருக்கிறோம். இப்பொழுது நீங்கள் பார்வையிடுவது ஏனையின் பிரதான வீதி. இந்த ஏனையின் பிரதான வீதியில் இருந்து இதில் வேலாயுதம் வீதி என்று போடப்பட்டிருக்கு பாருங்கள். இந்த வீதியால் தான் இந்த காணிக்கு நாங்கள் போக வேண்டியிருக்கும். இந்த காணிக்கு போகிற பாதையை முழுமையாக நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். தார் வீதியில் போய்க்க இப்போ பாருங்கள், இடது பக்கம் ஒரு மண் பாதை ஒன்று போகுது. இந்த பாதையில் நாங்கள் நேராக போக வேண்டியிருக்கும். இப்போ நாங்கள் இந்த காணிக்கு வந்துட்டோம். இதுதான் இன்றைக்கு பார்வையிட இருக்கிற அந்த அழகிய வீடு. இந்த 2.5 பரப்புக்குள்ளே இந்த அழகிய வீடும் ஒரு கட்டுக்கிணறும் பின்னுக்கு ஒரு கோழிக்கூடும் அமைந்திருக்குது. அனைத்தையும் நாங்கள் ஒவ்வொன்றாக பார்வையிடுவோம். வீடு பார்வையிடுவதற்கு முதல்ல நாங்கள் கட்டுக்கிணறை பார்வையிடுவோம். கட்டுக்கிணறு பக்கத்தில் தொட்டி இருக்குது. அதுக்கு பக்கத்தில் பாருங்கள், கட்டுக்கிணறு நல்ல தண்ணி காணப்படுது. பக்கத்துலேயே உயரமாக பெரிய டேங்கும் கட்டி அந்த ரூமும் அதில் கட்டியிருக்கிறார், குளிக்கக்கூடிய மாதிரி. அதையும் நாங்கள் பார்வையிடுவோம். பின்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கோழி கூடும் காணப்படுது. நல்ல நிறைய கோழி வளர்க்கக்கூடிய மாதிரி ஒரு அளவான பெரிய கூடு காணப்படுது. தண்ணி டேங்குக்கு கீழே இதுக்குள்ளே குளியல் அறை செட் பண்ணியிருக்கிறார். நீங்கள் வித்தியாசமான முடலில் அனைத்து வேலைகளுமே செய்திருக்கிறார். இப்போ நாங்கள் அப்படியே வெளியே பின்பகுதியை போய் பார்வையிடுவோம். இந்த பகுதியில் கோழிக்கூடு இருக்குது. அதற்கு பின்பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாம் பின்பகுதியில் போடப்பட்டிருக்கு பாருங்கள். அதுக்கு பின்னுக்கும் ஒரு மலசல கூடம் காணப்படுது. இது வெளியால் இருக்கிற மலசல கூடமாக இருக்குது. அது தவிர நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் காணிக்குள்ளே 1-2 மா நிற்கிது, தென்னை நிற்கிது, இவ்வாறு சிறிய பயந்தரு மரங்களும் நிற்கிது. இப்போ நாங்கள் அப்படியே முன்பகுதிக்கு சென்று மற்ற பகுதியையும் பார்வையிட்டு கொண்டு அப்படியே வீட்டுக்குள்ளேயும் சென்று வீட்டையும் பார்வையிடுவோம். மேலும் நீங்கள் வீடு கட்டக்கூடிய மாதிரி கொழுவல் எல்லாம் விடப்பட்டிருக்குது. அனைத்தையும் நாங்கள் அடுத்தடுத்து பார்வையிடுவோம். இந்த பகுதியிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் கம்பிக்கட்டை போட்டு வேலி அடைச்சிருக்கிறார். ஆனால் அந்த சைட்டுக்கும் நிலத்துக்கு அத்திவாரம் கட்டியிருக்கிறார். மதில் கட்டுவதற்கு அத்திவாரம் கட்டியிருக்கிறார். நீங்கள் மேற்கொண்டு கட்டி கொண்டால் சரி. அது மாதிரி முன்பகுதியிலையும் கட்டியிருக்கிறார். அழகான ஒரு பெரிய வீடாக இருக்குது பாருங்கள். முன்னுக்கு போட்டிக்கு எல்லாம் நல்ல கலர் பெயிண்ட் எல்லாம் அடித்து அற்புதமாக இருக்குது. கதவுகளும் உறுதியான கதவுகள் போட்டிருக்கிறார். இப்படியே நாங்கள் உள்ளே போய் பார்வையிடுவோம். உள்ளுக்கு போனோம்னு சொன்னால் முன் சன்செட் பகுதி நிலத்துக்கு சீமெந்து பயன்படுத்தியிருக்கிறார். பெயிண்ட் எல்லாமே புதுசாக அடிச்சிருக்கிறார். அது தவிர கட்டிடமும் புது கட்டிடம் தான். அவர் பயன்படுத்த இல்லை இந்த கட்டிடத்தை. அப்படியே புது கட்டிடமாகவே இருக்குது. இந்த சைட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கார் பார்க்கிங் அடிச்சிருக்கிறார் பாருங்கள். இது வாகன பார்க்கிங்குக்கிடம். அதற்கு நேரையும் ஒரு அறை காணப்படுது. நாங்கள் உள்பகுதியால் அனைத்தையுமே பார்வையிடுவோம். முன்னுக்கு கதவு பாருங்கள், பெரிய கதவு, கொத்துவேலை கதவும் போட்டிருக்கிறார். இப்போ நாங்கள் விராந்தைக்கு வந்துட்டோம். விராந்தையினுடைய நிலத்துக்கும் சீமெந்து தான் பயன்படுத்தியிருக்கிறார். அது தவிர பெயிண்ட் எல்லாமே புதுசாக இருக்குது. ஊற்ற எதுவும் பிறலையில். மேலே ஓடு பயன்படுத்தியிருக்கிறார். பின்பகுதிக்கு முன்னுக்கு பிளாட் பண்ணியிருக்குது. ஆனால் பின்பகுதியில் முழுமையாக அறைகளுக்கு ஓடு பயன்படுத்தப்பட்டிருக்குது. இப்போ நாங்கள் முதலாவது அறையான சாமி அறையை போய் பார்வையிடுவோம். சாமி அறைக்கு பெரிய ஜன்னல் போட்டிருக்கிறார். கதவும் போட்டிருக்கிறார். அனைத்து வேலைகளுமே அறிக்கையாக செய்திருக்கிறார். 2வது அறைக்கும் பாருங்கள், பலப்பான அழகான ஒரு கதவை போட்டிருக்கிறார். ஜன்னலும் பெரிய ஜன்னல், 3 கதவுடைய ஜன்னல் பயன்படுத்தி இருக்கிறார்.
அடுத்ததாக நாங்கள் வந்து போட்டிக்கோ இதுக்குள்ளால் போனீங்கன்னு சொன்னால் அட்டாச் பாத்ரூம் கட்டுவதற்கான இடங்கள் விட்டுருக்கிறார். இதில் பாருங்க கொண்டு வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு இது வந்து அட்டாச் பாத்ரூமுக்கு வரும், இது வந்து வாஷிங் மிஷினுக்கு வரும். இவ்வாறு கட்டியிருக்கிறார். அது தவிர வந்து நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் அப்படியே இந்த பகுதியில் போவோமாக இருந்தால் சமையல் அறையும் இன்னும் ஒரு அறையும் இருக்குது. இந்த அறையை பார்வையிடுவோம். இது மூன்றாவது அறை. மூன்றாவது அறைக்கும் சிறிய ஒரு ஜன்னல் போட்டு கதவு முழுக்களுமே பல்லப்பா வந்து கதவெல்லாம் போட்டிருக்கிறார். சமையல் அறைக்கு வந்து சிங் தட்டுக்கு மாவுள் பதிச்சிருக்கிறார் பாருங்க. சிங் இஞ்சாயம் வந்து அடுப்பு வைக்கிறதுக்கும் மாவுள் பதிச்சிருக்கிறார். அழகான ஒரு சமையலறையை டிசைன் பண்ணியிருக்கிறார். மேற்கொண்டு பெயிண்ட்டுகள் அடித்து நீங்கள் திருத்த வேலைகளை செய்து கொள்ள வேண்டியிருக்கும். சில அந்த கீழ் தட்டுகளுக்கு மட்டும் நீங்கள் பெயிண்ட் அடிக்கணும், மற்றபடி சிவர்களுக்கு எல்லாமே பெயிண்ட் அடிச்சிருக்காரு. அழகான மாபிள்கள் பயன்படுத்தியிருக்கிறார் பாருங்கள், அற்புதமாக இருக்குது பார்க்கவே. இங்கால வந்தோம்னால் நான்காவது அறை வந்து இவர் ஸ்டோர் ரூமாக பயன்படுத்துகிறார். நீங்களும் வந்து ஸ்டோர் ரூமாக பயன்படுத்தி கொள்ளலாம், அல்லாவிட்டால் கட்டில் போட்டு இதையும் நீங்கள் ஒரு அறையாக பயன்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு அறையாகத்தான் காணப்படுது. இது வந்து வாகன பார்க்கிங் பகுதி. அப்படியே நாங்கள் இதால் வெளியே வந்தோம் என்று சொன்னால் முன்பகுதியையும் வந்து நாங்கள் பார்வையிடுவோம். உண்மையிலேயே நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற நீங்களும் இதை காணக்கூடியதாக இருக்கும். அற்புதமாக இருக்குது பார்க்கவே. இப்போ நாங்கள் மேல் மாடிக்கு சென்று மேல் மாடியில் மேலே வந்து கட்டியிருக்கிறதையும் வந்து பார்வையிடுவோம். நல்ல டிசைன் பண்ணி மேலேயும் வந்து கொழுவல் எல்லாமே விட்டு தூண் எல்லாம் போடப்பட்டிருக்குது. உண்மையிலேயே நிறைய வேலைகள் இவர் செஞ்சுருக்கிறார் பாருங்கள். தூண் எல்லாமே போட்டிருக்கிறார். நீங்கள் எஞ்சிய வேலைகளை செய்து கொள்ளணும். மேலேயும் வந்து எல்படை வந்து பிளாட் பண்ணியிருக்கிறார் பாருங்கள். இந்த பக்கமும் இஞ்சால பக்கமாக எல்படை வந்து பிளாட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் முழுமையாக வந்து மேலே ரூம்ஸும் கட்டி இதை ஒரு டிசைனான ஒரு அழகான வீடாக இன்னும் மெருகூட்டி கொள்ள முடியும். 4 திசையும் வந்து பாதுகாப்பான அயல் காணப்படுது. உண்மையிலேயே இந்த இடத்துல வந்து நெருக்கமான வீடுகள் இருக்கிறதுனால நீங்கள் பாதுகாப்பு தொடர்பாக எந்த ஐயமும் கொள்ள தேவையில்லை. அருகாமையில் வீடுகள் வந்து இருக்கிறத நீங்கள் இதில் காணக்கூடியதாக இருக்கும். நேரடியாக வரும் பொழுதும் நீங்கள் அதை கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கும். இப்படியே நாங்கள் இந்த பகுதியில் வந்தோம்னு சொன்னால் பின்னுக்கு அந்த அட்டாச் பாத்ரூம் கட்டியிருக்கிற பகுதிக்கும் சதுரமாக வந்து பிளாட் பண்ணி கட்டி விட்டுருக்கிறார். நீங்கள் இதுக்கு ஒரு படி வைத்தால் ஒரு செப்பரேட்டான ஒரு அறை வந்து உருவாகும். முன்னிலேயே அற்புதமாக நீங்கள் இதை வடிவமைத்து கொள்ள முடியும். இதுக்கு ஒரு படி வச்சு இதிலேயும் நீங்கள் ஒரு ரூம்ஸ் கட்டிக்கொள்ளலாம். கட்டிக்கொண்டால் அது தனி ரூமாக ஒரு உங்களுடைய ஸ்பெஷல் ஒரு அறையாக இருக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. நல்ல அற்புதமாக இருக்குது. இந்த காணியினுடைய விலை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 2,70,00,000 என்று உரிமையாளர் கூறியிருக்கிறார். மேற்கொண்டு கதைத்து பேசி எடுத்துக்கொள்ளலாம். என்னுடைய நம்பர் திரையிலே கொடுத்துருக்கிறேன், நீங்கள் அழைப்பு ஏற்படுத்துங்கள். உண்மையிலேயே இந்த காலகட்டத்தின் விலைவாசிகளை நாங்கள் பார்க்கும் பொழுது இந்த வீடு கட்டுவதற்கு உங்களுக்கு எவ்வளவு செலவாகும் என்று காணியினுடைய செலவையும் பார்க்கும் பொழுது 2,70,000 என்று கூறியிருக்கிறார். ஆனால் மேற்கொண்டு கொஞ்சம் கதைத்து பேசி குறைத்து எடுப்போமாக இருந்தால் நல்ல ஒரு விலைக்கு இந்த காணி வாங்க முடியும் என்பதில் எந்தவித சந்தேகமில்லை. அவ்வாறு வாங்கும் உங்களுக்கும் எந்தவித நட்டமும் இருக்க போவதில்லை. இப்பொழுது பொருட்களுடைய விலை, கூலியினுடைய விலை, இந்த வீட்டை கட்ட வேண்டுமாக இருந்தால் எவ்வளவு செலவாகும் என்பதை எஸ்டிமேட் பண்ணி பார்த்து கதைத்து பேசி எடுத்துக்கொள்ளலாம். முன்பகுதியில் பாருங்கள், நான் சொன்னது போல் அத்திவாரம் கட்டியிருக்கிறார் மதில் போடுறதுக்கு. அதுவும் முழுமையாக மதிலுக்கும் அத்திவாரம் எல்லாம் கட்டியிருக்கிறார். நிறைய செலவழிச்சிருக்கிறார். ஒவ்வொன்றையும் நாங்கள் கணக்கு பண்ணி பார்த்து மேற்கொண்டு கதைத்து பேசி எடுத்துக்கொள்ளலாம். 2,70,000 கூறியிருக்கிறார். மேற்கொண்டு கதைத்து பேசி எடுத்துக்கொள்ளலாம். நீங்கள் நேரடியாக வந்து பார்வையிடுங்கள். பார்வையிட்டு மேற்கொண்டு கதைத்து பேசி எடுத்துக்கொள்ளுங்கள். நன்றி உறவுகளே. அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம். நீங்களும் இதுபோன்று உங்களுடைய காணிகளை விளம்பரப்படுத்தி விற்பனை செய்ய வேண்டுமா இருந்தால் என்னுடைய நம்பருக்கு அழைப்பு ஏற்படுத்துங்கள். நல்ல முறையில் விளம்பரப்படுத்தி விற்பனை செய்ய தர நான் வந்து தயாராக இருக்கிறேன். அது மாத்திரமில்லாமல் என்னுடைய யூடியூப் தளத்தை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்போ தான் நான் போடுகின்ற அனைத்து காணொளிகளும் உங்களை வந்து சேரும். நன்றி உறவுகளே. அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம்.